சினிமா அப்படிங்கிறது நம்மை பொறுத்த வரைக்கும் பொழுதுபோக்காக இருக்கலாம். ஆனால் சில நபர்களை பொறுத்த வரைக்கும் அது அவங்களுடைய உயிர். அதை எப்படி மக்கள் முன்னாடி ப்ரெசென்ட் பண்ணணும், அப்படி ப்ரெசென்ட் பண்ணக்கூடிய சினிமாவில் ஏதாவது நல்ல கருத்துக்கள் இருக்கா, இல்லை புதுசாக எந்த டெக்னாலஜி நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், அது வருங்கால தலைமுறையினர்கள் எப்படி அதை உணர்வார்கள், இப்படின்னு சொல்கிற நிறைய ரிசர்ச் நடத்தி ஒரு சினிமாவாக மட்டும் கிடையாது, தன்னுடைய குழந்தையாகவே வளர்த்து வருவார்கள். அப்படிப்பட்ட ஒரு டைரக்டர் கிறிஸ்டோபர் நோலன் அவர்கள் உருவாக்கி இருக்கக்கூடிய இந்த ஓப்பன்ஹைமர் அப்படிங்கிற திரைப்படம் எப்படி சிறப்பானது. நாளைக்கு அந்த படத்தை பார்க்கறதுக்கு ஐமேக்ஸில் சென்ட்ரு இடத்துல சீட்டு கிடைக்காத நபர்களில் நானும் ஒருத்தன். கிட்டத்தட்ட 7 தினங்களுக்கு சீட் கிடையாது. அப்படிப்பட்ட இந்த ஒரு படத்துக்கு ஏன் இவ்வளோ பெரிய வரவேற்பு? அது என்ன ஐமேக்ஸ் அப்படின்னு சொல்கிறேனே, ஐமேக்ஸில் தான் இந்த படத்தை பார்க்கணுமா? அப்படி ஐமேக்ஸில் பார்க்குற மாதிரி இந்த படத்தில் அவ்வளோ கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் ஒர்க் இருக்குது அப்படின்னு கேட்டால் அது கிடையாது. க்ரீன் ஸ்க்ரீன் போட்டு ஏதாவது எடுத்திருக்காங்களா அப்படின்னு பார்த்தா அதிகமாக கிடையாது. அப்படின்னா இந்த படத்துக்கான இவ்வளோ பெரிய ஒரு மார்க்கெட், இல்லாட்டி எல்லாரும் பேசுவதற்கான காரணம் என்ன? இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். இதை பார்க்காம நீங்கள் ஓப்பன்ஹைமர் அப்படிங்கிற படத்தை பார்க்காதீங்க. ஏன்னா அவ்வளவு முக்கியமான சில டீட்டெயில்ஸை இந்த கிறிஸ்டோபர் நோலன் அவர்கள் செய்திருக்கிறார். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். பொதுவாக இப்போ இருக்கக்கூடிய எல்லார் கையிலையும் கேமரா அப்படிங்கிறது இருக்குது, ஸ்மார்ட் ஃபோன் அப்படிங்கிறது இருக்குது. அதுலேயே நிறைய பேர் என்ன செய்ய ஆரம்பிக்கிறாங்க, படத்தெல்லாம் ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் கிறிஸ்டோபர் நோலன் அவர்கள் இப்போ எடுத்திருக்கக்கூடிய இந்த ஓப்பன்ஹைமர் அப்படிங்கிற இந்த படத்தை முழுக்க ஃபிலிம் ரோலில் எடுத்திருக்கார் அப்படின்னு சொன்னால் நம்ப முடியுதா? சரி, எவ்வளவு ஃபிலிம் ரோலை யூஸ் பண்ணியிருப்பார் அப்படிங்கிற கேள்விக்கு கிட்டத்தட்ட இந்த படம் எடுத்த அந்த ஃபிலிம் ரோலை நேராக நம்ம நீட்டிகிட்டே போனோம்னா 18 கிலோமீட்டருக்கு அந்த ஃபிலிம் ரோலை வைக்கலாமா? இதுதான் முதல் ஃபேக்ட். 18 கிலோமீட்டர் ஃபிலிம் ரோலை மட்டும் வைக்கலாம் அப்படின்னு சொல்கிற ஒரு படம், அதுவும் இந்த காலத்தில். சரிப்பா, அப்படின்னா கலர், பிளாக் அண்ட் ஒயிட் 2 விதமாக ட்ரைலரில் பார்த்தேனே. அப்போ பிளாக் அண்ட் ஒயிட் அப்படிங்கிறத பொதுவாக இப்போ இருக்கக்கூடிய இந்த ப்ரொடியூசர்ஸ் இல்லாட்டி டேரக்டர்ஸ் என்ன செய்வாங்கன்னா, கலரில் எடுத்துட்டு அதை டிஜிட்டலாக என்ன செய்வாங்க, நேராக மோனோக்ரோம் ஆக்குவாங்க. அப்படி இல்லைனா பிளாக் அண்ட் ஒயிட்டாக மாற்றுவாங்க. அப்படி மாற்றும்போது சரியான டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு இடம், அது ஒரு பாலமாக இருக்கலாம், இல்லாட்டி ஒரு வாகனமாக இருக்கலாம், இல்லாட்டி தூரமாக தெரியக்கூடிய ஒரு மலைப்பகுதியாக இருக்கலாம். அதை இப்படிலாம் கன்வெர்ட் பண்ணும்போது அதனுடைய டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறது நம் கண்ணை நார்மலாக பார்க்கும்போது பாலம் தெரியும், ஆனால் ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க முடியுமா அப்படின்னு பார்த்தா கிடையாது. இதுக்காக கிறிஸ்டோபர் நோலன் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு ஐமேக்ஸ் ஃபிலிம்லேயே பிளாக் அண்ட் ஒயிட் எடுக்கிற மாதிரியான ஃபிலிம் சுருள்கள் அப்படிங்கிறது வேணும், உங்களால் உருவாக்கி தர முடியுமா அப்படின்னு சொல்லி கொடாக் நிறுவனத்திட்ட கேட்குறாங்க. கொடாக் நிறுவனமும் ஃபோட்டோகேம் அப்படிங்கிற இன்னொரு நிறுவனமும் சேர்ந்து தான் ஐமேக்ஸ் ஃபிலிமின் பிளாக் அண்ட் ஒயிட் அப்படிங்கிற ஒரு ஃபிலிம் ரோலை யாருக்கு உருவாக்கி கொடுத்துருக்காங்க? இந்த கிறிஸ்டோபர் நோலன் அவர்களுக்கு உருவாக்கி கொடுத்துருக்காங்க. சரிப்பா, பொதுவாக கிறிஸ்டோபர் நோலன் அப்படிங்கிற அவர்களுடைய படம் எடுத்து பார்த்தோம்னா இந்த வார்னர் ப்ரோஸ் அவர்களுடைய சார்பாகத்தான் வெளியில் வரும். ஆனால் இது ஏன் யூனிவர்சல் சார்பாக வெளியில் வருது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கலாம். வார்னர் ப்ரோஸ் அப்படின்னு சொல்லும்போது டெனட் அப்படிங்கிற ஒரு படத்தை நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம், அதுவும் கிறிஸ்டோபர் நோலன் அவர்களுடைய தான். ஆனால் அதில் கிறிஸ்டோபர் நோலன் அவர்களுக்கும் இந்த வார்னர் ப்ரோஸ் அப்படிங்கிற அந்த நிறுவனத்துக்கும் இடையே பெரிய ஒரு கிளாஷ் வந்துருச்சு. அதனால தான் இவர் நேராக எங்கே மாறுறாரு, 2000 வருடத்திற்கு பிறகு அடுத்த ஒரு கம்பெனிக்காக இவர் அவருடைய படத்தை உருவாக்குகிறார் அப்படின்னு சொன்னால் அது யூனிவர்சலுக்காகத்தான். அப்படிப்பட்ட யூனிவர்சல்கிட்ட இவர் என்ன டிமாண்ட் கொடுக்காமல் இருந்திருப்பாரா? கொடுத்துருக்கார். இந்த படம் வெளியாகிறதுக்கு 3 வாரம், படம் வெளியான பிறகு 3 வாரம், 6 வாரத்துக்கு யூனிவர்சல் சார்பாக எந்த படமும் வெளியீடு செய்யக்கூடாது, எந்த படத்தையும் ப்ரமோட் பண்ணக்கூடாது, எந்த படத்தை பற்றியும் பேசக்கூடாது. நீங்கள் பேச வேண்டியதெல்லாம் எதுதான்? இந்த ஓப்பன்ஹைமர் அப்படிங்கிற படத்தை பற்றி மட்டும்தான். இந்த படத்தினுடைய பட்ஜெட்டில் அதே அளவு பட்ஜெட்டை நீங்கள் எதுக்கும் செய்யணும், மார்க்கெட்டிங் செய்கிறதுக்காகவும் பயன்படுத்த வேண்டும் இப்படின்னு சொல்லி நிறைய சட்ட திட்டங்களை வகுத்து தான் கிறிஸ்டோபர் நோலன் அவர்கள் இந்த யூனிவர்சல் அப்படிங்கிற அந்த நிறுவனம் கூட இணைந்து இந்த ஓப்பன்ஹைமர் படத்தை வெளியிடுகிறார். சரிப்பா, பிளாக் அண்ட் ஒயிட் அப்படிங்கிற ஒரு சுருளை பற்றி சொன்ன, ஃபிலிமை பற்றி சொன்ன, அந்த ஃபிலிம் இருந்தால் தான் இதை டீட்டெயிலாக பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டால், கிறிஸ்டோபர் நோலன் அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த படம் அவருடைய கெரியரில் ரொம்ப முக்கியமான படம். அதில் பார்க்கக்கூடிய இல்லை அந்த படத்தை நம்ம பார்க்குறோம்னா அந்த படம் கூடவே நம்ம ட்ராவல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இவர் ஐமேக்ஸ் ஃபிலிமை சூஸ் பண்ணியிருக்கார். ஐமேக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இமேஜ் மேக்ஸிமம் அப்படிங்கிறதான் அர்த்தம். கனடாவினுடைய ஒரு நிறுவனம் தான் இதை உருவாக்குறாங்க, இந்த ஐமேக்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்டே உருவாக்குறாங்க. இந்த ஐமேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஐமேக்ஸ் 70mm ஸ்க்ரீன்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கும். இந்த ஐமேக்ஸ் 70mm ஸ்க்ரீன்ஸ் அப்படிங்கிறது நான் டிஜிட்டல், நார்மலாக நம்ம பார்க்குற மாதிரிலாம் கிடையாது, ஃபிலிம் ரீலை வச்சே ஆப்ரேட் பண்ணுவாங்க. அப்படி ஃபிலிம் ரீலை வச்சு ஆப்ரேட் பண்ணுறதுக்கு இந்த ஐமேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரே நேரத்தில் 2 நபர்கள் அப்படிங்கிறவங்க தேவை. 2 நபர்கள் மட்டும் கிடையாது. இந்த ஐமேக்ஸ் அப்படிங்கிற இந்த ஒரு தியேட்டரை நம்ம எடுத்து பார்த்தோம்னா
அதில் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்லேருந்து சவுண்ட் இன்ஜினியரிங் வர எல்லாமே சயின்டிஃபிக்காக எந்த இடத்துல உட்கார்ந்தாலும் எல்லோருக்கும் சரியாக தெரிகிற மாதிரியும் அதே மாதிரியான சவுண்ட் எல்லா இடங்களிலும் வர்ற மாதிரியாக தான் அவங்களுடைய எல்லா டிசைனும் இருக்கும். ஸோ இந்த தியேட்டருக்கு பின்னாடி இவ்வளோ சயின்டிஃபிக்காக யோசித்து இவ்வளோ பெரிய விஷயங்களை செய்யக்கூடிய இந்த நபர்கள் அப்போ ஐமேக்ஸில் ஒரு படம் எடுக்கிறாங்க, அதுவும் ஐமேக்ஸ் ஃபிலிமை வச்சு ஒரு படம் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது எவ்வளவு டீட்டெயிலை அவங்க ஆராய்ந்திருப்பார்கள். இங்கே நான் மறுபடியும் ஒரு வார்த்தை சொல்லிட்டு இருக்கேன் பாருங்க, ஐமேக்ஸ் ஃபிலிம் அப்படின்னு சொல்லி. நார்மலாக 35mm அப்படிங்கிற ஃபிலிம் இருக்குது. அடுத்ததாக இந்த ஐமேக்ஸ் ஃபிலிமை பொறுத்த வரைக்கும் ஐமேக்ஸ் 70mm ஃபிலிம் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த 35mm ஃபிலிம் இல்லாட்டி ஐமேக்ஸ் 70mm அப்படிலாம் நம்ம சொல்லும்போது இதுக்கான ஒரு தியேட்டர் சொன்னேன்ல, ஐமேக்ஸ் 70mm அப்படிங்கிற தியேட்டர், அந்த தியேட்டர் இந்தியாவில் எங்கேயுமே கிடையாது. அப்போது ரொம்ப கிறிஸ்பாக ஷார்ப்பாக அச்சசலாக இருக்கக்கூடிய இந்த ஓப்பன்ஹைமரை இந்தியாவில் நம்ம எங்கேயாவது பார்க்க முடியுமா அப்படின்னு பார்த்தா இல்லை. அடுத்தபடியாக ஐமேக்ஸ் லேசர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஐமேக்ஸ் லேசர் அப்படின்னு சொல்லும்போது 2Kலேருந்து 4K வரை ஒரு ரெசல்யூஷன் கிடைக்கக்கூடிய ஓரளவுக்கு நல்லா இருக்கும், ரொம்பலாம் குறைலாம் சொல்ல முடியாது, அது ஐமேக்ஸ் லேசர் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததாக ஐமேக்ஸ் ப்ரொஜெக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய தியேட்டர் என்ன அப்படிங்கிறத நீங்களே அது ஐமேக்ஸ் ப்ரொஜெக்டரா ஐமேக்ஸ் லேசரா அப்படிங்கிறத மட்டும் தெரிந்து கொள்ளுங்கள். இதில் ஐமேக்ஸ் ப்ரொஜெக்டர் அப்படின்னா ஐமேக்ஸ் டிஜிட்டல் ஸ்க்ரீன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஐமேக்ஸ் டிஜிட்டல் ஸ்க்ரீன்ஸ் அப்படின்னு சொல்கிறது அப் டு 2K வரை தான் அதனால் என்ன செய்ய முடியும், அந்த ரெசல்யூஷனை நம்ம முன்னாடி காண்பிக்க முடியும். ஓரளவுக்கு நம்ம ஐமேக்ஸ் படத்தை பார்க்குற மாதிரி இருக்கும். இதெல்லாம் தான் ஐமேக்ஸ் 2D அப்படின்னு சொல்லக்கூடிய கான்செப்ட். இதுக்கு பின்னாடி நம்ம போனால் அடுத்ததான் நம்ம நார்மல் தியேட்டர் லெவலுக்கு இந்த ஓப்பன்ஹைமர் அப்படிங்கிறது வந்துடும். 2D அப்படின்னு சொல்லுவோம்ல, அவ்வளோதான். பட் இந்த 2Dயில் பார்க்குறதுக்கும் ஐமேக்ஸில் பார்ப்பதற்கும் என்ன வித்தியாசம்? அங்கே தான் நம்ம 2 விஷயங்களை கவனிக்கணும். ஒன்று அவெஞ்சர்ஸ்னுடைய இன்ஃபினிட்டி வார் அப்படிங்கிற படம், அடுத்ததாக ஓப்பன்ஹைமர் அப்படிங்கிற படம். இது இரண்டுமே ஐமேக்ஸ் தான். ஆனால் ஐமேக்ஸ் டிஜிட்டல் கேமரா வச்சு ஷூட் செய்யப்பட்டது தான் அவெஞ்சர்ஸ்னுடைய இன்ஃபினிட்டி வார். ஆனால் இந்த இடத்துல ஐமேக்ஸ் ஃபிலிம் கேமரா வச்சு ஷூட் செய்யப்பட்டது தான் ஓப்பன்ஹைமர். என்னப்பா அவெஞ்சர் இன்ஃபினிட்டி வார் எவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான படம், அதை விட ஹை ரெசல்யூஷனாக இந்த ஓப்பன்ஹைமர் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐமேக்ஸ் டிஜிட்டல் கேமராவால் உருவாக்கப்பட்ட அவெஞ்சர்ஸ் த இன்ஃபினிட்டி வார் அப்படிங்கிறது 2Kலேருந்து 4K ரெசல்யூஷன் வர மட்டும்தான். ஆனால் அதே நேரத்தில் ஃபிலிம் கேமராவால் உருவாக்கப்பட்டிருக்கும் இந்த ஓப்பன்ஹைமர், அதுவும் 70mm அப்படின்னு சொன்னேன் பார்த்தீங்களா, இங்கே 2 விதமான ஃபிலிம் இருக்குது. 70mm ஐமேக்ஸ் 70mm அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு 70mm அந்த ஃபிலிம் ரோலால் உருவாக்கப்பட்ட இந்த ஓப்பன்ஹைமர் அப்படிங்கிறது ரெசல்யூஷன் அடிப்படையில் 6K அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வார் 2Kலேருந்து 4K வரை தான் ரெசல்யூஷன் கொடுக்கும்போது இங்கே இந்த ஓப்பன்ஹைமர் அப்படிங்கிறது நார்மலாகவே 6K ரெசல்யூஷன் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த படம் அப்படிங்கிறது ஐமேக்ஸ் ஃபிலிம் ஐமேக்ஸ் 70mm ஆல் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அப்படின்னா இதனுடைய ரெசல்யூஷன் என்ன தெரியுமா, டிஜிட்டல் ஈக்குவலண்டாக பார்க்கும்போது 18K ரெசல்யூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. 2K 4K ரெசல்யூஷன் எங்கே இருக்குது, 18K ரெசல்யூஷன் எங்கே இருக்குது. ரெசல்யூஷன் கூட 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 நம்ம பார்க்கக்கூடிய ஒவ்வொரு பொருள் ஒவ்வொரு பாயிண்டினுடைய அந்த ஷார்ப்னஸ்லேருந்து இமேஜினுடைய அந்த கலர் வர ரொம்ப பெக்யூலியராக சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்படின்னா இந்த ஐமேக்ஸ் 70mm எடுக்கப்பட்ட ஓப்பன்ஹைமர் எவ்வளவு பிரம்மாண்டமாக இருக்கும். சில பல ஷார்ட்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதுவும் அந்த ட்ரெய்லரில் அவர் அப்படியே நடந்து வருவார். யார், இந்த ஓப்பன்ஹைமரில் நடித்த அந்த நடிகர் நடந்து வரும்போது அவரை சுற்றிலும் ஃப்ளாஷ் லைட் வர்ற மாதிரி இருக்கும். அந்த ஃப்ளாஷ் உட்பட எதையுமே அவங்க சிஜிஐயில் செய்யலை, கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸில் செய்யலை அப்படிங்கிறது இங்கே குறிப்பிடத்தக்கது. வேறு எதுவுமே வேண்டாங்க. ட்ரினிட்டி டெஸ்ட் அப்படின்னு சொல்கிற அந்த அணு ஆயுதம் வெடிக்கக்கூடிய ஒரு சீன், அந்த அணு ஆயுதத்தினான அந்த கேட்ஜெட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குண்டில் ஒட்டப்பட்டிருக்கும் பிளாஸ்டர்ஸ்லேருந்து அதனுடைய டிசைன் எல்லாமே ஒரிஜினலை அப்படியே ரெப்ளிகேட் பண்ணியிருக்காங்க. ஒரிஜினலை ரெப்ளிகேட் பண்ணி அதை வெடிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அதையாவது அவங்க கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸில் செஞ்சுருப்பாங்களான்னு பார்த்தா கிடையாது. உண்மையிலேயே அந்த அணு ஆயுதம் வெடித்தால் எந்த மாதிரியான பிரகாசம், ஒரு செகண்டு இந்த மாதிரியான அணு ஆயுதங்களை சோதிக்கும் போதெல்லாம் ரொம்ப ஹை அண்ட் கேமராவை வச்சு அவங்க என்ன செஞ்சுருப்பாங்க, ஃபிலிம் பண்ணியிருப்பாங்க. அந்த ஃபிலிம் ரோலை எடுத்து இவங்க இந்த படத்தில் யூஸ் பண்ணியிருந்தாலே போதும், இல்லாட்டி அதுக்கான காசு கொடுத்துருந்தாலே போதும். பட் கிறிஸ்டோபர் நோலன் அவர்களை பொறுத்த வரைக்கும் அதில் ஏற்படக்கூடிய விளைவுகள், அதில் ஏற்படக்கூடிய தீயினுடைய பண்பு, இது எல்லாத்தையுமே படித்து அதே மாதிரியான ஒரு எக்ஸ்ப்ளோஷன் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் இல்லாமல் இது உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஸோ கேமரா ஒரு பிரம்மாண்டம், ஃபிலிம் ரோல் ஒரு பிரம்மாண்டம், அது கூடவே கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் இல்லாத இந்த மாதிரி தத்ரூப காட்சிகள் ஒரு பிரம்மாண்டம் அப்படின்னு சொல்லி இந்த ஓப்பன்ஹைமரில் பிரம்மாண்டங்களுக்கு அளவே இல்லாமல் போயிட்டே இருக்குன்னு சொல்லலாம். கிறிஸ்டோபர் நோலன் அப்படிங்கிறவருடைய 12வது படம் தான் இந்த ஓப்பன்ஹைமர். நம்ம ஊரில் இருக்கக்கூடிய டைரக்டர்ஸ் ஒரு நடிகரை முன்னாடி கொண்டு வந்துட்டு அந்த நடிகருக்காக ஸ்கிரிப்ட் எழுதுவாங்க. ஆனால் இப்போ இங்கே மாதிரியான இப்போ ஒரு சில டேரக்டர்ஸ் மாறிட்டு இருக்காங்க தமிழக அந்த மீடியாக்கள்லையும்.
இங்கே இருக்கக்கூடிய இந்த கிறிஸ்டோபர் நோலன் அவர்கள் மாதிரியான டைரக்டர்ஸ் என்ன செய்வாங்கன்னா, ஸ்கிரிப்ட் இதுதான், இதை நடிக்கிறதுக்கான நடிகர் யாராவது இருக்காங்களா அப்படின்னு தான் தேடுவாங்க. ஆனால் இந்த ஸ்கிரிப்டுக்கு ஆப்டாக இருக்கக்கூடிய நடிகர்களையும் அந்த நடிகர்களுக்கு தேவையான டிமாண்ட்ஸ் அப்படிங்கிறதையும் கொடுப்பாங்க. நீங்கள் இவ்வளோதான் வெயிட் இருக்கணும், இந்த அளவு தான் உங்களுடைய உடல் எடை இருக்கணும், உங்களுடைய உடல் நளினம் இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற எல்லா விதமான இன்ஃபர்மேஷனையும் கொடுத்துட்டு அந்த நடிகரும் என்ன செய்வார், மிகப்பெரிய அளவில் இதை உள்வாங்கி நடிக்க ஆரம்பிப்பார். அப்படி இந்த படத்தில் நடிச்சிருக்கிற இந்த நடிகர் சிலியன் மர்ஃபி அப்படிங்கிறவர் மிக முக்கியமான ஒரு நடிகராக இனிமேல் போற்றப்படுவார். ஆல்ரெடி அவர் நிறைய நல்ல படம் நடிச்சிருக்காரு. ஆனால் இந்த சிலியன் மர்ஃபியை பொறுத்த வரைக்கும் ஓப்பன்ஹைமர் கேரக்டர் இனிஷியலாக சொல்லும்போது ரொம்ப சுலபமாக தான் இருந்துச்சு. ஆனால் போக 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 என்னால் அது முடியுமா, என்னுடைய 25 வருட நடிப்பு அனுபவத்தில் இந்த மாதிரியான ஒரு படத்தை நடிக்கலன்னு சொல்கிறார். ஏன்னா ஓப்பன்ஹைமர் ஒரு புரியாத புதிர். அவருடைய நடை, அவருடைய உடை, அவருடைய பாவனை, அவர் செய்யக்கூடிய விஷயங்கள், அவருடைய திங்கிங் கேப்பபிலிட்டி, இது எல்லாமே எக்ஸ்ட்ரீமாக இருந்துச்சு. அவருக்கு நிறைய கெட்ட பெயர்களும் இருந்துச்சு, அதே மாதிரி நல்ல பெயர்களும் இருந்துச்சு. ஒரு கட்டத்துக்கு மேலே அமெரிக்கா நீ ஹைட்ரஜன் பாம்பு உருவாக்கணும் அப்படின்னு சொல்லும்போது என்னால் முடியாதுன்னு சொல்லி அவர் நிராகரிக்கிறார் அப்படின்னு சொல்கிற அந்த சீன்லேருந்து ஓப்பன்ஹைமரை நம்ம டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆங்கிளில் பார்ப்போம். அந்த மாதிரியான ஆங்கிளெல்லாம் ஒரு நடிகர் நடிக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக அதற்காக இவர் கடுமையாக உழைத்திருக்கிறார். க்ரூ மெம்பர்ஸ் எல்லாரும் சாப்பிட்றதுக்கு டீ குடிக்கிறதுக்கு வெளியில் போகும்போது கூட இவர் கேரக்டராகவே உள்ள செட்லேயே இருப்பாராம். வேறு வழியே இல்லை, என் மூளை முழுவதுமாக 100% ஓப்பன்ஹைமராகவே மாறிவிட்டேன் அப்படின்னு சொல்கிறார் இந்த மர்ஃபி அவர்கள். ஒயிட் ஐமேக்ஸ் ஃபிலிமில் உருவாக்கப்பட்ட முதல் படம் அப்படிங்கிற இந்த மதிப்புடன் ஓப்பன்ஹைமருடைய சில சீன்களை இனி நீங்கள் பார்க்கும்போது உன்னிப்பாக கவனிப்பீங்க. இதில் சிஜிஐயா, இது உண்மையா, தத்ரூபமா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நிறைய டிஃப்ரென்ஷியேட் எதுவுமே நீங்கள் யோசிக்க வேண்டாம். இதில் வெறும் 10லேருந்து 20% மட்டும்தான் சிஜிஐயாக இருக்கும். அதுவும் முக்கியமான சீன்ஸ் எதிலையுமே சிஜிஐ யூஸ் பண்ணலை அப்படின்னு சொல்லி கிறிஸ்டோபர் நோலன் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இதுக்காக இவர் பயன்படுத்தின அந்த கேமரா 15x70 ஐமேக்ஸ் கேமரா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 15x70 அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் 15 பெர்ஃபரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஃபிலிம் எடுத்து பார்த்தோம்னா அந்த சைடில் ஓட்டைகள் அப்படிங்கிறது இருக்கும். அதே மாதிரி 15 ஓட்டைகள் ஒரு ஃப்ரேமில் ஒரு செகண்டில் என்ன ஆகும், மூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இவ்வளவு டிமாண்ட்ஃபுல்லாக இருக்கக்கூடிய இந்த கேமரா அப்படிங்கிறத இவங்க ஆப்ரேட் பண்ணுறதுக்கும் அதை சரியாக ஒவ்வொரு ஆங்கிளில் வச்சு எடுக்கிறதுக்கும் கிறிஸ்டோபர் நோலன் அவர்கள் இந்த கேமராவை முழுசாக ஸ்டடி பண்ணியிருக்கார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. கிறிஸ்டோபர் நோலன் அவர்கள் எடுத்த படத்திலேயே இதுதான் லாங்கஸ்ட் ரன்னிங் படம் அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 3 மணி நேரம் ஒர்த்தபுளாக தான் இருக்க போகுது. ஓப்பன்ஹைமர் அப்படிங்கிற ஒரு வாழ்க்கையை அவருடைய பார்வையில் கிறிஸ்டோபர் நோலன் அவர்களுடைய உருவாக்கத்தில் நாம் பார்க்க போகிறோம். 2வது உலக யுத்தத்தை முடித்து வைத்த அணு ஆயுதம் பிறந்த கதை அப்படின்னு சொல்கிறத விட ஓப்பன்ஹைமர் அப்படிங்கிற ஒரு மனிதன் நான் உண்மையிலேயே நல்லவன் தானா, இல்லை நான் தான் இந்த உலக அழிவுக்கு காரணமாக மாறிவிட்டேனா, என்னுடைய உண்மையான இந்த பிறப்புக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத ஒரு சாதாரண மனிதனா அவனுடைய மைண்ட்லேருந்து யோசித்து கொஞ்சம் கொஞ்சமாக அவனை கொள்வதற்காக அவனே நிறைய விஷயங்களை சூஸ் பண்ணுறான். குறிப்பாக சொல்லப்போனால் இந்த ஓப்பன்ஹைமர் அப்படிங்கிறவர் சிகரெட்டுக்கு அடிமையானார் என்பதும் சக ஊழியர்கள் சொல்கிறாங்க நீ இப்படியே சிகரெட் குடிச்சிட்டு இருந்தால் செத்து போயிடுடா அப்படின்னு சொல்லும்போது இதை விட நிறைய மனிதர்களை ஒரே செகண்டில் நான் கொன்னுட்டேன் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை என்றும் எண்ணி எண்ணி அப்படியே மடிந்து போனார் ஓப்பன்ஹைமர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இப்படிப்பட்ட ஓப்பன்ஹைமர்னுடைய இந்த படத்தை நாம் ஐமேக்ஸில் சென்ட்ரல் சீட்டில் உட்காந்து பார்த்தா எப்படி இருக்கும்? ஃபர்ஸ்ட் அட்லீஸ்ட் இந்த ஐமேக்ஸ் இல்லாதவங்க 2D தேட்டரில் பார்க்கலாம். ஐமேக்ஸ் ஃபிலிம் அப்படிங்கிற இந்த விஷயத்தை ஐமேக்ஸ் தேட்டர்லேயே போய் பார்த்தோம்னா நல்லா இருக்கும். ஜஸ்ட் இது ஒரு ப்ரமோஷனான்னு கேட்டால் சத்தியமாக கிடையாது. இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். எல்லாரும் ஓடிடியில் வந்துடுச்சு, மொபைல் ஃபோனில் படம் பார்த்துட்டு இருக்கோண்டா அப்படின்னு சொல்கிற இந்த காலகட்டத்தில் இதே மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடைக்குமா என்பதும் கேள்விதான். ஸோ இந்த ஓப்பன்ஹைமர் அப்படிங்கிற படத்தை பார்க்கும்போது நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்கள் ஞாபகத்துக்கு வரட்டும். இந்த கேட்கேட்ஸ் அப்படிங்கிறதும் இல்லை ட்ரினிட்டி டெஸ்ட் அப்படிங்கிறதும் ஓப்பன்ஹைமர் லாஸ் ஆலமோஸ் அப்படிங்கிற சிட்டி இதனுடைய உருவாக்கம் பாகம் 1, 2 நம்ம பார்த்துட்டோம். இது ஓப்பன்ஹைமர் அப்படிங்கிற படம் எப்படி எடுக்கப்பட்டது அப்படிங்கிறதையும் பார்த்துட்டோம். ஆனால் இந்த ட்ரினிட்டி டெஸ்ட்டுக்கு பிறகு ஹைட்ரஜன் பாம்பை உருவாக்கினாரா இல்லை ஓப்பன்ஹைமருக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறத கடைசி பாகம் 4 நாம் பார்த்துடலாம். இந்த ஒரு காணொளி பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பொக்கிஷத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.